ஹாய், திஸ் இஸ் சோமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகளை கால அளவு சார்ந்து எப்படி மாறுபடுது, அதுவும் மூளை எப்படி அதை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். மூளை 3 விதமாக கால அளவு சார்ந்து கட்டமைக்கும். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால அளவை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அல்லது கேட்கக்கூடிய விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்தை கால அளவு சார்ந்து அது நினைவில் வைத்துக்கொள்ள அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ரீட் அவுட் பண்ணும். ஸோ அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் பகிரப்பட்ட இந்த செய்திகள், இந்த சமிக்ஞை உணர்வு கடத்தக்கூடிய இந்த நரம்பணுக்கள் மூலமாக கடத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த ரீட் அவுட் செஷன். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நம்ம பார்க்கக்கூடியதை கால அளவு சார்ந்து வகைப்படுத்துதல். இப்படி வகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய மூளை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதை பற்றின ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சைனிங் ஆல் சோமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.